தனித்த குருவை பத்தி கவிதான்னு ஒரு நேயருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. அதாவது 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அதே தனித்த குரு 10ஆம் இடத்தில் ஆட்சியாகி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஆட்சி பெற்ற பலன் கிடைக்கும். ஆனா தனித்த குருன்னு இருக்கு இல்லையா, அந்த குருவனுடைய ஆதிபத்தியம் பாதிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் பாதிக்கத்தான் செய்யும். இப்பத்தியா நல்லா இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா, தொழில் நல்லா ஓடும், வருமானம் நல்லா வரும். ஆனா அதை இவங்க அனுபவிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் கொடுக்கும். சரி, அதே இது மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, தனித்த குரு 10ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் அடைந்திருந்தால் என்ன பலன்? சூப்பரா இருக்கும். 10ஆம் இடத்துல ஆட்சியாகி வக்ரம் பெற்று இருந்துச்சுனாக்கும் பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. தனித்த குரு சமயத்தில் மண்டையை குழப்பி விடுகிறார். நிஜமாத்தேன், ஜோசியமே குழப்பித்தேன் விடு. அதுல அப்புறம் தனித்த குரு கேட்கவா வேணும்? 10ஆம் இடத்துல தனித்த குரு ஆட்சி ஆயினுன்னா அவங்க சொந்த தொழில் பண்ணலாம். அதனுடைய ரிசல்ட்டை இன்னொருத்தர் அனுபவிப்பாங்க. வக்ரமா இருந்ததுன்னா அவங்க வேலையில போய் பெரிய போஸ்டிங்ல உட்காருவாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க சம்பாத்தியத்தை அவங்களே அனுபவிப்பாங்க.